தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விழுப்புரம் பிரசித்தி பெற்ற விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலில் 90 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு ராட்சச மோட்டார் வைத்து 5000 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று தமிழ் புத்தாண்டான சித்திரை 1ஆம் தேதியை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியுள்ளது. ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நெய் தீபம் ஏற்றி சாமி தரிசனம் செய்து வந்தனர். இதேபோல் ஆஞ்சநேயர் குளக்கரையில் அமைந்துள்ள 90 அடி உயரம் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு இன்று 5000 லிட்டர் பால் மோட்டார் மூலம் பயன்படுத்தப்பட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்து ஆஞ்சநேயரை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பக்தர்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், புளியோதரை, லெமன் சாதம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மக்களுக்கு அன்னதானமாக வழங்கினர். இதில் விழுப்புரம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். கோவையில் உள்ள அருள்மிகு சித்தாபுதூர் ஐயப்பன் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டான விசு ஆகியவை கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் கேரளா மக்களுக்கு புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி அனைத்து கோவில்களிலும் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மலர்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டும் பல வகை பழங்களால் அலங்காரம் செய்தும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மேலும் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர், சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், நவக்கிரகங்கள் என அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் 2 நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி ஐயப்ப சுவாமி கோவிலில் வந்து அதிக அளவிலான கூட்டங்களுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சித்திரை கனி அலங்காரம் கண்டு மகிழ்ந்ததாகவும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். ஆன்மீக பெரியவர்களும் பக்த கொடிகளும் அமைதி காட்டிய விஸ்வரூப ஆலய